பொதுவா இப்ப நம்ம உடம்புல ஒரு காயம் பட்டாலோ இல்ல ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டாலோ அதை குணப்படுத்துறது ரொம்ப நேரடியான ஒரு விஷயம் இல்லையா? உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். ஆமா, கண்டிப்பா. நேரா ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம். கரெக்ட். டாக்டர் அந்த விரிசலை காட்டுவாரு, ஒரு மாவுக்கட்டு போடுவாரு. பிரச்சனை என்ன, அதுக்கான தீர்வு என்னங்கிறது அங்கே அப்பட்டமா தெரிஞ்சிடும். ஆனா உடைந்த ஒரு மனித மனச, அதாவது ஒரு ஆழமான மனச்சோர்வை இல்ல ஒரு ட்ராமாவை குணப்படுத்தணும்னா என்ன பண்றது? அங்கதான் சிக்கலே. அங்க எக்ஸ்ரே எல்லாம் வேலை செய்யாது, மாவு கட்டு போட முடியாது. அதுதான். இப்போ ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் ஒருத்தர் தற்செயலா அந்த நோயாளி மேலேயே காதல் கொண்டாள். அது சிகிச்சையா இருக்குமா, இல்ல அது ஒரு எல்லை மீறலா மாறுமா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இன்னைக்கு நாம பேச போற விஷயமே எதை பத்தி தான். ஓய்வெடுக்கும் ஆன்மாவின் நங்கூரம், அதாவது தி ஆங்கர் ஆஃப் அ ரெஸ்டிங் சோல் அப்படிங்கிற ஒரு மனதை தொடும் கதையிலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகளை வச்சு மனித மனங்களோட ரொம்ப சிக்கலான ஒரு மருத்துவ பயணத்தை இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போறோம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மனச்சோர்வு, அதுலேருந்து ஒருத்தரை மீட்டு வர்றது வெறும் அறிவியல் மட்டும் கிடையாது. அது ஒரு நுட்பமான கலைன்னே சொல்லலாம். ஓ, ஒரு கலைன்னு சொல்றீங்க? ஆமா. ஒரு சாதாரண சென்னை நகர பயணம் எப்படி ஒருத்தரோட மனக்காயங்களுக்கு மருந்தா செயல்படுது, அப்புறம் வெறுமனே ஒரு பாதுகாவலனா, ஒரு கேர்டேக்கரா அடைக்கலம் கொடுக்கற ஒருத்தன் எப்படி மெல்ல மெல்ல அந்த பொண்ணு மேல காதல் வயப்படுறான்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது இது வெறும் ஊர் சுத்துற பயணம் இல்லைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா இல்ல. இது உடைந்த ஒரு மூளையை மீண்டும் இயங்க வைக்கிற ஒரு ஆழமான உளவியல் பயிற்சி. அந்த உளவியல் பயிற்சியோட முதல் படி எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? இப்போ நாம அங்கே இருந்து தான் தொடங்க போறோம். ஒருத்தரோட அடிப்படை பழக்க வழக்கங்களை சரி செய்யறதுல. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இந்த கதையில வர்ற அந்த பொண்ணு ரொம்ப ஆழமான ஒரு மனச்சோர்வுல இருக்கா. அவளுக்கு அவன் சரியான நேரத்துல சாப்பிட கத்து கொடுக்கறான், தூங்க வைக்கிறான், அப்புறம் எந்த ஒரு பதற்றமும் இல்லாம முடிவெடுக்க பழக்கறான். இது பாக்குறதுக்கு ஏதோ சாதாரண அக்கறை மாதிரி தான் வெளியில தெரியும். ஆமா, அதான் என் கேள்வியும். ஒரு மனுஷனை இருட்டுல இருந்து வெளியே கொண்டு வர முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன சாதாரண விஷயங்கள் ஏன் அவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒருத்தர் கடுமையான மனச்சோர்வுலையோ இல்ல ஒரு பெரிய அதிர்ச்சியிலையோ இருக்கும்போது அவங்களோட மூளை சர்வைவல் மோட் அப்படிங்கிற ஒரு தற்காப்பு நிலைக்கு போயிடும். ஓ, சர்வைவல் மோட். ஆமா. அந்த நிலைமையில பசி, தூக்கம் மாதிரியான அடிப்படையான உயிரியல் கடிகாரம், அதாவது அந்த சிர்கேடியன் ரிதம் முற்றிலுமா சிதைஞ்சிடும். அப்போ நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஒரு பயம் எப்பவுமே இருக்கும் இல்லையா? கரெக்ட். அந்த பயத்திலேயே மூளை உறைஞ்சு போயிருக்கும். அந்த மூளைக்கு நீ பாதுகாப்பா இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு வெறும் வார்த்தைகள் போதாது. அப்போ வார்த்தைகளுக்கு பதிலா அந்த செயல்கள் வேலை செய்யுமா? கண்டிப்பா. தினமும் காலையில உணவு கிடைக்குது, ராத்திரியில பாதுகாப்பான தூக்கம் கிடைக்குது அப்படிங்கிற அந்த தொடர்ச்சியான பழக்க வழக்கங்கள் மூலமா தான் அந்த நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த முடியும். அவன் செய்யறது அந்த அடித்தளத்தை அமைக்கிற வேலையை தான். இப்போ அந்த அடித்தளத்தை அமைச்ச பிறகு அவன் அவளை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அதுக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவளை எங்க கூட்டிட்டு போலான்னு யோசிச்சு கடைசியா தன்னோட தங்கையோட ஆபீஸ் கழிச்சிட்டு போறான். தங்கையோட ஆபீஸ். அந்த தங்கை அவனோட சித்தி பொண்ணு தான். இருந்தாலும் அவன் 6வது படிக்கும் போதிருந்தே அவளை தூக்கி வளர்த்திருக்கான். இன்னைக்கு தன் சொந்த முயற்சியில ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்தவள் அத தங்க. ஒரு இண்டிபெண்டன்டான பொண்ணு. ஆமா, அவகிட்ட இந்த பொண்ணு அறிமுகப்படுத்துறான். ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க, இடிந்து போன ஒரு வீட்டோட அடித்தளத்தை இப்போதான் அவன் சரி செஞ்சிருக்கான். சரி. அதுக்குள்ள அவளை தன் குடும்ப உறுப்பினரான ஒரு புது நபர்கிட்ட அறிமுகப்படுத்துறது ஒரு அவசரமா சுவர்கள் எழுப்புற மாதிரி தெரியலையா? நீங்க கேக்குறது நியாயமான ஒரு கேள்விதான். இது அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக அழுத்தத்தை கொடுத்திருக்காதா? வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படி தோணும். ஆனா இது உளவியல்ல ப்ராக்ஸி சேஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உத்தி. ப்ராக்ஸி சேஃப் ஸ்பேஸ் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களா? அதாவது மனச்சோர்விலிருந்து ஒருத்தரை அவங்களோட பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வரணும்னா எடுத்த உடனேயே ஒரு பொது இடத்துக்கு, ஒரு பெரிய கூட்டத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடாது. ஓஹோ, மெதுவாதான் ஆரம்பிக்கணும். ஆமா. தனக்கு எது ரொம்ப பாதுகாப்பான உலகமோ, தன்னோட கட்டுப்பாட்டுல எந்த இடம் இருக்கோ அங்கதான் முதல் அறிமுகத்தை நடத்தணும். அவனுக்கு அவனோட தங்கை தான் ரொம்ப பாதுகாப்பான இடம். அந்த நம்பிக்கையான உலகத்துக்குள்ள அவளை கொண்டு வர்றான். கரெக்ட். அங்க கொண்டு பார், இவளின் தங்கை, இவளும் உன்ன போல போராடி முன்னுக்கு வந்தவள் தான் அப்படின்னு மறைமுகமா ஒரு நம்பிக்கையை விதைக்க பாக்குறான். அவனோட எண்ணம் சரியா இருக்கலாம், ஆனா அங்க நடப்பதே வேற. ஆரம்பத்துல அவங்க 2 பேரும் சகஜமா பேச தொடங்கினாலும் அந்த தங்கை திடீர்னு திரும்பி அவன்கிட்ட டீயா காஃபியா அப்படின்னு கேக்குறான். சகஜமான ஒரு உபசரிப்பு தான் அது. ஆமா, இவன் காஃபின்னு சொல்றான். அந்த பொண்ணுகிட்ட கேட்டதுக்கு அவன் எதுவும் வேண்டான்னு சொல்லிடுறா.
உடனே அந்த தங்கை என்ன பண்றா, உங்க அண்ணன் தான் அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய புகார் கட்டையிலேயே வாசிக்க ஆரம்பிச்சுடுறா. அடப்பாவமே, விளையாட்டுக்காக சொல்லியிருப்பா. விளையாட்டுக்கு தான், ஆனா இதை கேட்ட உடனேயே நிலைமை மோசமா போகுதுன்னு உணர்ந்து அவன் அவளை அழைச்சிக்கிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிடுறான். தங்கையோட அந்த சாதாரண கேலி ஏன் அவனுக்கு அவ்வளோ பெரிய அபாய சங்கா கேட்டுச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உளவியல் காரணம் இருக்கு. ஒரு மனநோயாளியோ இல்ல மன அழுத்தத்துல இருக்கிறவங்களோ தங்களுக்கு உதவி செய்யறவங்கள ஒரு பெரிய மீட்பரா, ஒரு சேவியரா பாப்பாங்க. ஓ, அவங்க தான் எல்லாம்னு நினைச்சுப்பாங்க. அந்த நபர் சும்மா விளையாட்டுக்கு சொன்னா கூட அது அந்த பொண்ணுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா? கண்டிப்பா அது அந்த பொண்ணோட மூளையில ஒரு பெரிய குற்ற உணர்வா, அதாவது ஒரு கில்ட்டா மாறிடும். ஓ, நம்மால இவனுக்கு பெரிய தொல்லையோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாளா? சரியா சொன்னீங்க. அப்படி நினைச்சு மறுபடியும் அவ பழைய இருட்டுக்குள்ளேயே போயிடுவா. அத உணர்ந்துதான் அவ ரொம்ப புத்திசாலித்தனமா உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்றான். இப்போ அந்த தங்கையோட ஆபீஸ் அப்படிங்கிற அமைதியான திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் நேர்பாரான ஒரு முடிவு எடுக்கிறான். அமைதியிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ரொம்ப பரபரப்பான கவனம் சிதறக்கூடிய ஒரு இடத்துக்கு அவளை அழைச்சிட்டு போறான். எந்த இடத்துக்கு? பாடி மேம்பாலம் பக்கத்துல இருக்கிற பிரம்மாண்டமான சரவணா ஸ்டோர்ஸ். ஓ மை காட், சரவணா ஸ்டோர்ஸா? ஆமா. ஒரு ஷேர் ஆட்டோல அங்க போய் இறங்குனதும் அந்த கட்டிடத்தோட சில்லுன்ற ஏசி காற்று அவள் முகத்துல அடிக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம், ஒரு 8 மாடிகள், எஸ்கலேட்டர், கண்களை பறிக்கும் விளக்குகள் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டாஞ்சொற்று உலகத்துக்குள்ள அவளை தள்ளுறான். இது ரொம்ப பெரிய மாறுதலாச்சே. அதுதான் எனக்கும் தோணுச்சு. இது எப்படி குணப்படுத்துற ஒரு சிகிச்சையா இருக்க முடியும்? இது அவளை இன்னும் பயமுறுத்தாதா? மேலோட்டமா பார்த்தா அது கண்டிப்பா பயமுறுத்துற மாதிரி தான் தோணும். ஆனா அந்த ஏசி காற்று, அந்த வண்ணங்கள், அங்க இருக்கிற இரைச்சல், இது எல்லாமே அவளோட மூளைக்கு ஒரு சிஸ்டம் ரீபூட் மாதிரி செயல்படும். சிஸ்டம் ரீபூட்? கம்ப்யூட்டர்ல பண்ற மாதிரியா? ஆமா. மன அழுத்தத்துல இருக்கிற ஒருத்தரோட மூளை கடந்த காலத்தோட கசப்பான சம்பவங்களே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதான் டிப்ரெசிவ் ரூமினேஷன் அப்படின்னு சொல்றது. ஒரே சிந்தனையில சுத்திட்டு இருக்கும். கரெக்ட். அந்த சுழற்சியை உடைக்கணும்னா நிகழ்காலத்துல கவனம் செலுத்துறதுக்கு மூளைய கட்டாயப்படுத்தணும். சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி ஒரு இடத்துல நடக்கிற இந்த சென்சரி ஓவர்லோட் இருக்கு இல்லையா? ஆமா, ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரே நேரத்துல நடக்கும். அதுதான். அது அவளோட மூளைக்கு தொடர்ந்து புது புது தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சுற்றிலும் இவ்வளவு நடக்கும்போது மூளையால அந்த பழைய கவலைகளை யோசிக்க நேரம் இருக்காது. ஓ, அவளை வலுக்கட்டாயமா நிகழ்காலத்துக்கு இழுத்து வர ஒரு அதிரடி சிகிச்சை தான் அந்த இடம் சொல்றீங்க? ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த அதிரடி சிகிச்சைக்கு நடுவுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. 5வது மாடியில அவ பொம்மைகளை பாக்குறத கவனிச்சதும் இவன் என்ன பண்றான், அவளை ஒரு பெரிய டெடிபேர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க நிக்க வச்சு ஒரு புகைப்படம் எடுக்கிறான். ஓஹோ, டெடி பேர். அவனோட அனுமானம் என்னன்னா, எல்லா பொண்ணுங்களுக்கும் டெடிபேர் பிடிக்கும், அதனால இவளுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது தான். ஆனா அவளுக்கு அது பிடிக்காதுங்கிறது பின்னாடி தான் அவனுக்கே தெரிய வருது. இது ரொம்ப பொதுவான ஒரு தப்பு தான். எனக்கு இது ரொம்ப எரிச்சலை தருது. நீங்க ஒருத்தரை இருட்டிலிருந்து மீட்க நினைக்கிறீங்க, ஆனா அவங்க யாரு, அவங்களுக்கு என்ன நிஜமாவே பிடிக்கும்னு தெரிஞ்சுக்காம சமூகத்துல கட்டமைக்கப்பட்ட ஒரு பொதுவான விஷயத்த ஒரு ஸ்டீரியோ டைப்பா அவங்க மேல திணிக்கிறீங்க. இது ஒரு வகையான சோம்பேறித்தனமான அக்கறை இல்லையா? அது சோம்பேறித்தனம் அப்படிங்கறத விட ஒரு விதமான அவசரம் அப்படின்னு சொல்லலாம். அவசரம்னா? அதாவது மனித மூளை எப்பவுமே ஒரு குறுக்கு வழிய தேடும். ஒருத்தரை முழுமையா புரிஞ்சுக்க பல மாசங்கள் ஆகும். ஆனா ஒரு டெடிபேரையோ இல்ல ஒரு சாக்லேட்டையோ வாங்கி கொடுத்துட்டு, பாத்தாயா நான் உன்னை சந்தோஷப்படுத்திட்டேன் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துக்கிற ஒரு மேலோட்டமான முயற்சி இது. அப்ப அது உண்மையான அக்கறை இல்லையா? அக்கறை இருக்கு. ஆனா உண்மையான குணப்படுத்துதல் அப்படிங்கறது இப்படி பொதுமான பரிசுகள்ல இல்ல. அவங்க சொல்லாத வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு அப்படிங்கறத அவ இன்னும் கத்துக்கல. அதனாலதான் அவனோட எந்த பரிசையும் முழுமையா ஏத்துக்கல அப்படின்னு நினைக்கிறேன். 8வது மாடியில இருக்கிற உணவரங்கத்துல அவ விரும்பி சாப்பிடுற ஜிகர்தண்டாவை வாங்கி கொடுக்கறான். அவ குடிச்சால அத? அவ குடிச்சிட்டு இது எங்க ஊரு டேஸ்ட் மாதிரி இல்லையே அப்படின்னு குறை சொல்றா. அது மட்டும் இல்ல, சிக்கன் பிரியாணியும் அவ முழுமையா சாப்பிடல. இது வெறும் பசியின்மை அப்படின்னு நாம சாதாரணமா கடந்து போயிட முடியாது. கண்டிப்பா முடியாது. உளவியல்ல இத அன்ஹெடோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ஹெடோனியா? ஆமா. அதாவது ஒரு காலத்துல தனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் கூட இப்போ எந்த விதமான சந்தோஷத்தையும் தராம போறது. இப்போ உணவோட சுவை வெறும் நாக்குல மட்டும் இல்ல. பின்ன எங்க இருக்கு? அது மூளையோட வெகுமதி மையத்துல, அதாவது ரிவார்ட் சென்டர்ல இருக்கு. அவளோட மனசு இன்னும் காயத்தோட இருக்கும்போது மூளையால அந்த சுவைய முழுமையா உணரவே முடியாது. ஓ, உடல் அளவில் அவ அந்த மால்ல இருந்தாலும் மனதளவில் அவ இன்னும் முழுமையா குணமடையல அப்படிங்கிறதுக்கான ரொம்ப தெளிவான குறியீடு தான் அந்த பிரியாணியும் ஜிகர்தண்டாவும்னு சொல்றீங்க. ஆமா, 100% உண்மை.
அந்த செயற்கையான வெளிச்சமும் இரைச்சலும் அவளுக்கு தற்காலிகமா பழைய நினைவுகளை மறக்க செஞ்சிருக்கலாம். ஆனா அது அவளுக்கு உண்மையான அமைதியை கொடுக்கல. அத அவன் புரிஞ்சுக்கிட்டானா? புரிஞ்சுக்கிட்டான். அதை உணர்ந்தவன் கொளுத்துற வெயில்ல பஸ் ஸ்டாப்ல அவளோட காத்துக்கு இருக்கான். அடுத்து 27H அப்படிங்கிற பஸ் வருது. அதுல ஏறி பின்னிருக்கையில 2 பேரும் உட்கார்றாங்க. இங்க ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நாம எங்க போறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவன் அவன்கிட்ட கேட்கல. ஆஹா, அந்த ஒரு கேள்வி கேட்காத நிமிஷம்தான் இந்த ஒட்டுமொத்த பயணத்தோட மிக முக்கியமான திருப்புமுனை. அப்படியா? எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்க உங்கள முழுமையா ஒப்படைக்கும் போதுதான் அந்த சரணடைதல் அப்படிங்கிறது நடக்கும். மனக்காயப்பட்ட ஒரு நபர் ஒவ்வொரு அடியையும் ரொம்ப சந்தேகத்தோட தான் எடுத்து வைப்பாங்க. ஆமா, யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. கரெக்ட். இந்த உலகம் பாதுகாப்பற்றது அப்படின்னு நம்புற ஒரு மூளை எங்கே போறோம் அப்படின்னு கேட்காம ஒரு பஸ்ல ஏறுதுன்னா அவனோட அரவணைப்ப தன் உயிர்க்கவசமா அவன் நம்ப தொடங்கிட்டான்னு அர்த்தம். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட வெளிப்பாடாதான் அந்த பஸ் பயணத்துல அவ முதல் முறையா தம் வாழ்க்கை கதைய தாம் பிறந்ததுல ஆரம்பிச்சு சென்னை வந்தது வரைக்கும் எல்லாத்தையும் மனம் விட்டு பேச ஆரம்பிக்கிறா. இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். அவ அப்படி பேசுறதை கேட்டு அவனுக்கு தோணுவது ஒண்ணுதான். மனசு சரியில்லாத போது யாரோ ஒருத்தர்கிட்ட பேசினா ஆறுதலா இருக்கும். அந்த ஒருத்தனா அவளுக்கு நான் இருக்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். சரி, பஸ்ல ஏறி எங்க போனாங்க? அவங்க மெரினா பீச்சுக்கு போறாங்க. சரவணா ஸ்டோர்ஸ்ல எப்படி ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்தாங்களோ அதே போல இங்கும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள். பஜ்ஜி கடைகள், பலூன் கடைகள் அப்படின்னு ஒரு பெரிய திருவிழா கூட்டமே அங்க இருக்கு. பீச்சுனாலே கூட்டம் தானே இருக்கும். ஆமா, ஆனா இங்க எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒரு மாலோட இரைச்சல்ல அமைதியா இருந்தவ பீச்சோட இரைச்சல்ல மட்டும் எப்படி தான் வாழ்க்கை கதைய சொல்றா? அந்த கடல் அலைகளுக்கு அப்படி என்ன ஒரு மாயசக்தி இருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இத ஒரு உளவியல் மருத்துவருக்கு, அதாவது ஒரு தெரபிஸ்டுக்கு ஒப்பிடட்டுமா? ஒரு கடிகாரத்தோட பெண்டுலம் மாதிரி இந்த அலைகளோட சத்தம் மனிதர்களோட நரம்பு மண்டலத்தை சீரமைக்குதா? வாவ், நீங்க சொல்ற அந்த கடிகார பெண்டுலம் இல்ல மெட்ரோனோம் அப்படிங்கிற ஒப்பீடு மிக சரியானது. ஏன்னா வணிக வளாகத்தோட இரைச்சல் ஒரு எந்திரத்தனமானது. அது நரம்பு மண்டலத்தை உஷார்படுத்தும். ஆனா பீச்ல அப்படி இல்லையே. ஆமா, கடல் அலைகளோட ஓசை அப்படிங்கிறது இயற்கையான ஒரு தாளம், ஒரு ரிதம். ஒரு 5 செகண்டுக்கு ஒரு தடவை அலை கரையை தொட்டு திரும்பும். அந்த சீரான ஓசை ஒழுங்கில்லாம துடிச்சிட்டு இருக்கிற அவளோட இதய துடிப்பையும் மூளையோட அலைவரிசையையும் மெல்ல மெல்ல தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. ஓ, அதான் அவ அமைதியாகிறாளா? ஆமா, ஒரு மனநல மருத்துவர் எப்படி தன் நோயாளிக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை அமைத்து கொடுத்து அவங்கள அமைதிப்படுத்துறாரோ அதே வேலையத்தான் இந்த கடல் செய்யுது. அப்போ அங்க பேச்சே தேவையில்லைன்னு சொல்றீங்களா? வார்த்தைகளே தேவையில்ல. காலார நடந்து அலைகள்ல கால் நனைச்சு வெறுமனே கடலை வேடிக்கை பார்ப்பதே மூளைக்குள்ள நடக்கிற மிகப்பெரிய தகவல் பரிமாற்றம்தான். அந்த மௌனமே அவளுக்கு ஒரு ஆழமான ஆற்றுப்படுத்துதலா மாறுது. இப்போ நாள் முழுக்க நடந்த பயணங்களோட உடல் சோர்வும் மனம் விட்டு பேசினதால கிடைச்ச அந்த ஆற்றுப்படுத்துதலும் இருளையும் அமைதியும் தேடி அவங்கள ஒரு குறுகிய ரொம்ப நெருக்கமான இடத்துக்கு கொண்டு போகுது. அதாவது திரும்பவும் ஒரு ஆட்டோ பயணமா? ஆமா, அவங்க ஒரு ஷேர் ஆட்டோல ஏறுறாங்க. ஆட்டோவும் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டத்தால நிரம்பி வழியுது. அப்போதான் இந்த கதையோட உச்சக்கட்ட நெருக்கம் நடக்குது. அவ தன்னை மறந்து அவனோட தோள்ல சாஞ்சு ஆழ்ந்து தூங்குறான். ரொம்ப அழகான தருணம். ஆமா, ரொம்ப நாளுக்கு பிறகு அவ அத்தனை நிம்மதியா தூங்குறத அவன் அங்கதான் பாக்குறான். உடலும் மனசும் எப்போ தன்னோட அத்தனை தற்காப்பு கவசங்களையும் கீழே போடுதோ அப்போதான் ஒருத்தரால இப்படி ஒரு பொது இடத்துல இன்னொருத்தர் தோள்ல சாஞ்சு தூங்க முடியும். அவளை பொறுத்தவரை அது ஒரு நிம்மதியான தருணம். அவளை பொறுத்தவரை அது நிம்மதியான தருணம். ஆனா அவனுக்கு அவனோட தூக்கத்தை கலைக்க அவனுக்கு மனசே வரல. இப்படி ஒரு தோளுக்காகத்தான் அவ காத்துட்டு இருந்தாளோ அப்படின்னு அவன் மனசு சிறகடிக்க தொடங்கிடுச்சு. ஓஹோ, அவன் காதல்ல விழ ஆரம்பிச்சிட்டான். உடனே தன் மொபைல் போன் எடுத்து அவ தன் தோள்ல சாஞ்சு தூங்குற அந்த அழகிய தருணத்தை அவளுக்கு தெரியாமலே ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறான். கடவுள் தன் பிரார்த்தனைக்கு அனுப்பின தேவதை இவள்தானோன்னு வியக்கிறான். மனசுல பட்டாம்பூச்சிகள் பறக்குது. சரி நிபுணரே, இங்கே நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களுக்கு இதை கேட்கறப்போ காதல் முகிலும் ஒரு அழகான தருணம் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு மறுபடியும் யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இது ஒரு பெரிய அதுநீறல், அதாவது ஒரு பவுண்டரி வயலேஷன் இல்லையா? ஒரு பாதுகாவலனா இருந்தவன் நோயாளியோட ரொம்ப பலவீனமான ஒரு தருணத்துல அவளுக்கு தெரியாம புகைப்படம் எடுக்கிறது. இது குணப்படுத்துற பயணத்தையே சிதைக்காதா? இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஆனா ஆழமான ஒரு உளவியல் சிக்கல். இத டிரான்ஸ்ஃபரன்ஸ் அப்புறம் கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. டிரான்ஸ்ஃபரன்ஸ் அப்படின்னா?
இப்போ ஒருத்தர் ரொம்ப பாதுகாப்பற்ற நிலையில மனமுடைந்து இருக்கும்போது அவங்களுக்கு அடைக்கலம் தர்ற ஒருத்தர் மேல ஆழமான சார்பு நிலை ஏற்படும். அதாவது ஒரு டிபெண்டன்சி. பாதுகாப்பு இல்லாம தவிக்கிற ஒரு மூளைக்கு யாராவது அந்த பாதுகாப்பு கொடுத்தா அது ஒரு உயிர்காக்கும் படகு மாதிரி. புரியுது. ஆனா அந்த நோயாளியோட மூளை அந்த பாதுகாப்ப காதல் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கும். இதுதான் டிரான்ஸ்ஃபரன்ஸ். அப்படி என்றால் அவ தோள்ல சாஞ்சு தூங்குறத காதல்னு தப்பா நினைச்சிட்டானா? அங்கதான் கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ் வேலை செய்யுது. காப்பாட்டுற இடத்துல இருக்கிற அந்த இளைஞனுக்கு நான் இவளுக்கு எவ்வளவு தேவைப்படுறேன் அப்படிங்கிற அந்த அதிகாரமும் முக்கியத்துவமும் ஒருவித போதைய தரும். ஓ, தான் ஒரு சேவியர் அப்படிங்கிற ஃபீலிங். கரெக்ட். தானே ஒரு மீட்பன் அப்படிங்கிற அந்த உணர்வை அவனும் காதல் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிறான். அவ தூங்குறத அவனோட அக்கறையின் மேல அவ வச்சிருக்கிற எல்லையற்ற நம்பிக்கை. ஆனா அவளுக்கு தெரியாம புகைப்படம் எடுக்கிறது அப்படிங்கிறது அவளை தன் உடைமையா ஒரு பொசஷனா கருதுற அவனோட ரகசிய ஆசையோட வெளிப்பாடு. அப்போ அந்த மெடிக்கல் பவுண்டரியை அவன் தாண்டிட்டான். ஆமா, பாதுகாவலன் அப்படிங்கிற எல்லைய அவன் அந்த நிமிஷத்துல தாண்டிட்டான். அவனுக்கே அளவுக்கு மீறி ஆசைப்படுறோமோ அப்படிங்கிற பயம் தோணுவது இதனாலதான். அந்த பயம் உண்மையாகிற மாதிரி தான் அவன் கதையோட கடைசியில ஒரு பெரிய முத்தாய்ப்பை, அதாவது ஒரு கிளிஃப் ஹேங்கரை வைக்கிறான். இந்த ஷேர் ஆட்டோ பயணம் என்னால மறக்க முடியாதது, ஆனா அந்த பயணத்தின் பின்னாடி இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு அப்போ தெரியல அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். எல்லை மீறியதால வந்த விளைவுதான் அந்த பிரச்சனையா அப்படிங்கிற கேள்வியே அது எழுப்புது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான உரையாடலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஒரு மனச்சோர்வடைந்த ஆன்மாவை மீட்டெடுக்க ஒரு சாதாரண இளைஞன் எடுக்கிற முயற்சிகளை இன்னைக்கு நாம முழுமையா பார்த்தோம். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான பயணம் இது. தங்கையோட ஆபீஸ்ல பாதுகாப்பான மட்டத்தை உருவாக்க முயன்று அது தோல்வி அடைஞ்சதுல தொடங்கி, சரவணா ஸ்டோர்ஸோட இரைச்சல் மூலமா அவளோட மூளைக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தந்து, அப்புறம் மெரினா பீச்சோட அலைகள் மூலமா அவளோட நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி, கடைசியா ஒரு ஷேர் ஆட்டோவோட நெருக்கத்துல அந்த பயணம் நின்னுச்சு. இது ஒரு நகரத்தோட சாலைகள்ல நடந்த பயணம் கிடையாது, மனித மனசோட இருண்ட மூளைகள்ல வெளிச்சம் தேடி நடந்த ஒரு பயணம். ரொம்ப அற்புதமான ஒரு சுருக்கம். இப்போ இது கேட்டுட்டு இருக்கிற நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஷேர் ஆட்டோ பயணத்துக்கு பின்னாடி வந்த அந்த பெரிய பிரச்சனை என்னவா இருக்கும்? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். உடைந்த ஒரு மனசை குணப்படுத்த நீங்க ஒருத்தருக்கு அடைக்கலம் தரும்போது அவங்க உங்க மேல வைக்கிற அந்த எல்லையற்ற கேள்வியே கேட்காத கண்மூடித்தனமான நம்பிக்கை ஒரு கட்டத்துல உங்களுக்கே மிகப்பெரிய சுமையா மாறிடுமா? வாய்ப்பு இருக்கு. ஆரம்பத்துல நம்ம பேசணும் இல்லையா, உடைந்த எலும்ப சரி செய்யும் டாக்டர் தன் நோயாளி மேல காதல் கொள்றது இல்ல அப்படின்னு. ஆனா இங்க ஒரு மனசை குணப்படுத்த வேண்டிய ஒருத்தன், ஒரு பாதுகாவலனா இருக்க வேண்டியவன் தன் எல்லையை மீறி காதலனா மாற நினைச்சதுதான் அந்த பெரிய பிரச்சனையோட தொடக்கமா? அப்படி மாறியிருந்தா அந்த பொண்ணோட நிலைமை என்னவாகி இருக்கும்? அதுதான் என்னோட கேள்வியும். அப்படி மாறியதால குணமடைந்து கொண்டிருந்த அந்த பொண்ணோட மனநிலை என்னவாகி இருக்கும்? மனித மனங்களோட ஆழங்களை அளக்க எந்த எக்ஸ்ரே இயந்திரத்தாலும் முடியாது அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு ரொம்ப அழகா ஆனா சற்று வலியோட உணர்த்துது. உங்களை சிந்திக்க வைக்கிற இந்த கேள்வியோட நம்ம விடை பெறலாம். இந்த ஆழமான உரையாடலை எங்க கூட இணைச்சு பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி.